ஸ்பெஷல் ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க, இது வந்து ஃபெஸ்டிவல் டேவா இருக்குது அந்த அர்த்தத்துல அவங்க கேட்டதை அதில் குறிப்பிட்டிருந்தாங்க. அதாவது யூஸ்வலா 4 ஷோ இருக்கும், ஒரு ஷோ எக்ஸ்ட்ரா பண்ணீங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க முதல் அறிக்கையில. அதனாலதான் இந்த குழப்பம் வந்துச்சு. அந்த ஷோ இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே என்ன டைம் பண்ணுங்கன்னு சொல்லல. நேற்றுக்கு வந்த ஒரு விஷயத்துல அரசாங்கம் இன்னும் சில தெளிவுகள் கொடுத்துட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா 9 o'clock தான், 9 மணி தான் ஷோ. தமிழ்நாட்டில் அதுக்கு முன்னாடி ஷோவே கிடையாது. முதல் அறிக்கையில வந்து தளபதி விஜய்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க, இப்போ வந்து விஜய்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன சார்? இப்ப தளபதியிலேயே ஒரு குழப்பம் வந்துருச்சு இல்ல. இப்ப ரியல் தளபதிக்கு பவர் இருக்கா, ரியல் தளபதிக்கு பவர் இருக்கான்னு ஒரு ஓடிட்டு இருக்கு இப்ப. ஏன்னா விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே தளபதிக்கு பயந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அரசாங்கம், ஆட்சி, அரசியல் அப்படின்றது வேறு. சினிமாவில் இருக்க மாதிரி பஞ்ச் வந்து அரசியல்ல பேச முடியாது. மற்ற நடிகர்கள் படத்துக்குலாம் வந்து சிறப்பு காட்சிகள் வந்து அனுமதிக்கல, இப்ப விஜய் படத்துக்கு மட்டும் அனுமதிக்கிறாங்க. இதுக்கான காரணம் என்ன? ஒன்றும் கிடையாதுமா. விஜய் படத்துக்கு இவங்க ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க, ஜெயிலர் கேட்கல. சிறப்பு காட்சி கொடுத்ததுக்கு காரணமே ஒன்றிய அரசோட அழுத்தம் தான். இது சிரிக்கிறது தவிர எனக்கு வழி தெரியல. எனக்கு இதுக்கும் ஒன்றிய அரசுக்கு சம்பந்தமே இல்லைங்க. எல்லாத்துக்கும் ஒன்றிய அரசு, ஒன்றிய அரசுக்கு விஜய்க்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அறம் நாட்டு பார்வைகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யார்கிட்ட பேசிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா சினிமா விமர்சகர், சினிமா மூத்த பத்திரிகையாளர் திரு கோடாங்கி சார் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி சார்? நல்லா இருக்கேன்மா. தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம இந்தியா லெவலே இந்த படம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வந்து அதிகமாகிட்டே வருது. அப்படி இருக்கும் பட்சத்துல கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி படத்தோட 4 மணி காட்சிகள், 7 மணி காட்சிகள் இருக்குன்ற மாதிரிலாம் அறிக்கைகள்லாம் வந்துருது. ஆனா இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 மணி காட்சிகள்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரசிகர்கள் வந்து ஒரு குழப்பமாவே இருக்கு, 4 மணி காட்சிகள் இருக்கா இல்ல 7 மணி காட்சிகள் இருக்கான்றது. 4 மணி காட்சிகள் இருக்கா சார்? இல்ல ஆக்சுவலா அதுல அந்த உத்தரவுலயே ரொம்ப தெளிவா இருந்தது. உத்தரவை படிச்ச எல்லாருக்குமே தெரியும். ரிக்வெஸ்ட் பண்ணது வந்து தயாரிப்பாளர் தரப்புல இருந்து கேட்டது, எங்களுக்கு 4 மணி காட்சி 7 மணி காட்சியும் கொடுங்க, காட்சிகளை அதிகபட்சம் கொடுங்க அப்படின்னு தான் கேட்டாங்க. ஒரு நாள், முதல் நாள் மட்டும், அது ரிலீஸ் அன்னைக்கு மட்டும் 4 மணி 7 மணி காட்சி கொடுங்க, மற்ற நாட்கள் எல்லாம் நீங்க வேற மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு ஷோ அதிகப்படுத்தி கொடுங்கன்ற மாதிரி ஷோஸ், ஸ்பெஷல் ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க, இது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டேவா இருக்குது அந்த அர்த்தத்துல அவங்க கேட்டதை அதில் குறிப்பிட்டிருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அரசாங்கம் வந்து சில விஷயத்தை வந்து தெளிவாக சொல்லாம, ஓகே உங்களுக்கு வந்து நீங்க கேட்டிருக்கீங்க, நாங்க வந்து ஷோ இன்க்ரீஸ் பண்றோம், நீங்க 5 ஷோ பண்ணிக்கங்க, அதாவது யூஸ்வலா 4 ஷோ இருக்கும், ஒரு ஷோ எக்ஸ்ட்ரா பண்ணீங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க முதல் அறிக்கையில. அதனாலதான் இந்த குழப்பம் வந்துச்சு. அந்த ஷோ இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே என்ன டைம் பண்ணுங்கன்னு சொல்லல. எல்லாரும் நினைச்சிட்டாங்கன்னா நம்ம ஏற்கனவே 4 மணி கேட்டோம்ல, அப்ப 4 மணி கன்ஃபார்ம், 7 மணி அட்லீஸ்ட் 4 மணி இல்லைன்னா 7 மணி கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்ப நேற்றுக்கு வந்த ஒரு விஷயத்துல அரசாங்கம் இன்னும் சில தெளிவுகள் கொடுத்துட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா 9 o'clock தான், 9 மணி தான் ஷோ. தமிழ்நாட்டில் அதுக்கு முன்னாடி ஷோவே கிடையாது. அப்படி ஷோ வந்து முன்னாடி போட்டாங்கன்னா அது அஃபென்ஸ் தான். அதற்கு நிச்சயமா அரசாங்கம் சார்பில் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. ஈவன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜெயிலர், இப்ப இவங்க வந்து கேட்டாங்க, அவங்க கேட்கவே இல்லை. ஜெயிலர் ஆனா 9 மணி ஷோ போட்டாங்க நிறைய தியேட்டர்ல, 9 மணி ஷோ நிறைய போட்டாங்க. நான் ஜெயிலர் இங்க பார்க்கல, நான் வந்து ஹைதராபாத்ல இருந்தேன். அப்ப அங்க ஐமேக்ஸ்னு இந்தியாவிலேயே மிகப்பெரிய பிக் ஸ்கிரீன், அங்கதான் நாங்க பார்த்தோம் ஜெயிலரை. ஸோ இங்க வந்து 9 மணி ஷோ போட்டாங்க. 9 மணி ஷோ போட்ட எல்லா தியேட்டருக்கும் அரசு சார்பில் நோட்டீஸ் போயிருக்கு, விதியை மீறி பண்ணிருக்கீங்கன்னா. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபைன் போடுவாங்க, கட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ இங்க ஒருவேளை அந்த மாதிரி வயலேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா நிச்சயமா செய்ய வாய்ப்பு இருக்கு. சில பேர்லாம் பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறவங்க செய்ய தான் செய்வாங்க, வருமானம் நிறைய கிடைக்கும்னு. அதுக்கும் ஒரு குழு போட்டாங்க போது அரசாங்கத்துல இருந்து, நாங்கள் வந்து விதிகளை மீறுகிறவர்கள் எல்லாரையும் கண்காணிக்கிறது ஒரு குழு போட்டிருக்கோன்ட்டு விஷயங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால டெஃபினட்டா அரசு 9 மணி காட்சி தான் கொடுத்துருக்கு. அதுக்கு முன்னாடி போடுவதற்கு வாய்ப்பே இல்லை சட்டப்படி. இதுக்கு முன்னாடி வந்து முதல் அறிக்கையில வந்து தளபதி விஜய்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க, இப்போ வந்து விஜய்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன சார்? அப்ப அவங்க கொடுத்த லெட்டர் இருக்குல்ல, இவங்க வந்து ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர், தயாரிப்பாளர் தரப்புல இருந்து ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்திருப்பாங்க. அப்போ அவங்க தளபதி விஜய் தான் மென்ஷன் பண்ணி கொடுத்திருப்பாங்க. அவங்க ஒருவேளை டைப் பண்ணவங்களோட விஷயம். இப்ப தளபதியிலேயே ஒரு குழப்பம் வந்துருச்சு இல்ல. இப்ப ரியல் தளபதிக்கு பவர் இருக்கா, ரியல் தளபதிக்கு பவர் இருக்கான்னு ஒரு ஓடிட்டு இருக்கு இப்ப. சரிங்களா? ஏன்னா விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே தளபதிக்கு பயந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது இயல்புலே சொல்றது தான் அது. ஏன்னா ஒரு விஷயம், அரசாங்கம், ஆட்சி, அரசியல் அப்படின்றது வேறு. சினிமா அதுல இருக்கிற விஷயம் அதெல்லாம் வேற. சினிமாவில் இருக்கிற மாதிரி பஞ்ச் வந்து அரசியல்ல பேசிட முடியாது. சினிமாவில பஞ்ச் பேசிடலாம், பிடிக்கலன்னா அதை எராஸ் பண்ணிடலாம், இல்ல ரீஷூட் பண்ணலாம், நமக்கு வேணானா அதை காட்சியே எடுத்துடலாம் சினிமால. பட் ரியலா இருக்கிற விஷயத்துல நீங்க அரசியல்ல என்ன பேசுறீங்களோ அது காலத்துக்கு உங்களுக்கு நிற்கும். அதை நீங்க மாத்திலாம் பண்ணவே முடியாது, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் சேர்த்துக்க முடியாது. உங்களுடைய கேரியர்ல அது சமயத்துல உங்களுக்கு பாதகமாகவும் மாறும், சில நேரங்களில் சாதகமாகவும் மாறும். அதனால அரசியல்ல பேசுற எல்லாரும் கவனமா பேசணும்னு திரும்ப திரும்ப ஏன் சொல்றாங்கன்னா, இங்க எல்லாரும் வேணும், உங்களுக்கு பெண்கள் வேணும், ஆண்கள் வேணும், யங்ஸ்டர்ஸ் வேணும், வயசானவங்க வேணும். ஏன்னா அரசியல் இருக்கிற எல்லாரும் ஓட்டு தானே முக்கியம். அவங்க நல்லது பண்றீங்களா பண்ணலையா ரெண்டாவது விஷயம். அவங்கள மூளைச்சலவை பண்ற அளவுக்கு என்ன உங்ககிட்ட பவர் இருக்கு, உங்கள்கிட்ட என்ன கெப்பாசிட்டி இருக்குன்னு பார்ப்பாங்கல்ல.
அதனால அரசியலுக்கும் சினிமாவுக்கும் ஒன்று சேர சேர்த்து பேசுற ஆட்கள் வந்து புரியாம பேசுறாங்க. இது வேறு அது வேறு. இங்க கொண்டாடிக்கலாம், தளபதியை பார்த்து எங்க தளபதியை பார்த்து தளபதி கெத்த பாத்தியா அப்படிலாம் பேசலாமே தவிர அது வந்து ரியல் விஷயத்துக்கு வரும்போது எடுபடாது. இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க சார் 9 மணி காட்சிகள். இப்ப மற்ற நடிகர்கள் படத்துக்குலாம் வந்து சிறப்பு காட்சிகள் வந்து அனுமதிக்கல, இப்ப விஜய் படத்துக்கு மட்டும் அனுமதிக்கிறாங்க சார். இதுக்கான காரணம் என்ன சார்? ஒன்றும் கிடையாதுமா. விஜய் படத்துக்கு இவங்க ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க, ஜெயிலர் கேட்கல. இப்போ இந்த அடிப்படை புரிதல் இல்லாம நிறைய பேர் வந்து கலைப்பூர் ஆட்கள் ஏதோ சொல்லுவாங்க, நம்ம அதுக்குள்ளெல்லாம் போய் அவ்வளவு நதி மூலம் ரிஷி மூலம் தேட வேண்டியதில்லை. சன் பிக்சர்ஸ் எடுத்த படம் ஜெயிலர், அவங்க நினைச்சிருந்தா அவங்க வந்து போய் ஆஸ் பர் பர்மிஷன் 4 மணி காட்சி கொடுன்னு கூட கேட்டு ப்ரெஷர் பண்ணிருக்க முடியும். அவங்க அதெல்லாம் பண்ணல, அவங்க வந்து ரிக்வெஸ்டே வைக்கல எங்களுக்கு ஸ்பெஷல் காட்சி கொடுன்னு. ஆனாலும் தியேட்டர்களுடைய ஆர்வத்துல, அதான் சொன்ன வந்த தியேட்டர் ஆர்வத்துல 9 மணி காட்சி ஆல்ரெடி வந்து அவங்களே நிறைய தியேட்டர்ல போட்டாங்க. அந்த 9 மணி போட்ட எல்லா தியேட்டரும் நோட்டீஸ் போயிருக்கு. இந்த நோட்டீஸ் போனா தியேட்டருக்காரன் தான் பதில் சொல்ல போறான், அந்த படம் எடுத்த கம்பெனி கிடையாது. அவங்களுடைய பார்வையில படத்தை கொடுத்துட்டோம், நீ என்னமோ பண்ணிக்கோ. இப்போ அது வந்து பெரிய வசூல், இண்டஸ்ட்ரி ஹிட். இந்திய சினிமாவிலேயே முதல் முறையா ஒரு தமிழ் படம், நேரடி தமிழ் படம் இவ்வளவு வருமானம் வந்தது வேற எந்த படமும் இல்லை. இன்னைக்கு பெரிய டார்கெட்டா இருக்கு அதுதான் மற்ற படங்களுக்கு. உதாரணத்துக்கு லியோகா தான் பெரிய டார்கெட்டா, தலைக்கு மேல கத்தி மாதிரி தொங்கிட்டு இருக்கு. அதுல இப்பவே கிளப்பிட்டு இருக்காங்க நிறைய பேர், அது வேற 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 ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. சார் எதுவுமே ஒன்னா இருந்தாலும் ஆடியன்ஸ் ஏத்துக்கிட்டு ரிப்பீட் ஆடியன்ஸ் வந்து மக்களால் கொண்டாடப்படும் போது வசூல் ரீதியா வியாபாரம் என்பது வேறு, டிக்கெட் வாங்கி பார்க்குற வசூல் என்பது வேறு. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி என் படம் பயங்கரமா போயிருச்சுன்னு சொன்னா அது வந்து மக்களை ஏமாத்துற வேலை. தயாரிப்பாளர் சொல்லிக்கலாம், பட் அது வந்து ஆக்சுவலா இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால இது வந்து முழுக்க முழுக்க கேட்கல, இவங்க கேட்டாங்க. ஒருவேளை நீங்க படம் எடுக்கிறீங்க, உங்களுக்கு முக்கியமா வேணும். இப்ப மார்க் ஆண்டனி வந்து படம் எடுத்தாங்க, ரிலீஸ் பண்ணாங்க, அவங்க போய் கேட்டிருந்தாங்கன்னா எங்களுக்கு ஸ்பெஷல் ஷோ கொடுங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணிருந்தாங்கன்னா அரசு பரிசீலிச்சிருக்கோம். இனி வரும் காலங்களில் வந்து இப்போ அஜித் சூர்யா படங்கள்லாம் வரப்போகுது, அப்பெல்லாம் சிறப்பு காட்சிகள் வந்து கொடுப்பாங்களா சார்? கேட்டா கொடுப்பாங்க, தேவைப்படும் பட்சத்தில். இப்போ நீங்க சிறப்பு காட்சி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுலயும் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. என்னன்னா இந்த ரசிகர்கள் அறிவாளி ரசிகர்களா இருந்து நியாயமான நேர்மையா சரியா இருக்கிற ரசிகர்களா, சினிமாவை கொண்டாடுகிற ரசிகர்களா இருந்தாலும் பிரச்சனையே வராது. இப்ப இல்ல, எப்பவுமே வராது. இந்த முட்டாள் ரசிகர்கள் வந்து ஒரு கேப் கிடைச்சுன்னா போயிட்டு சீட்டை உடைக்கிறது, தியேட்டரை காலி பண்றது, கண்ணாடி உடைக்கிறது, ஆர்வத்துல நான் வந்து என் தலைவனை புகழ்ந்து பேசுறேன்னு இன்னொருத்தரை மட்டம் தட்டுறது, போக்குவரத்துக்கு இடைஞ்சல் பண்றது, பொதுமக்களுக்கு இடைஞ்சல் பண்றது, சம்பந்தமே இல்லாம பல்வேறு ஏதாவது அட்ராசிட்டி பண்ணாங்கன்னா இது அடுத்து வரக்கூடிய படங்கள் தயாரிப்பு நிறுவனங்களுக்கும் அடுத்து வர படங்களுக்கும் பிரச்சனை வரும். அப்ப உங்களுக்கு அனுமதி கொடுக்குறோம், அதை முறையா பண்ணிக்க தெரியல, சோ அதனால யாருக்கும் தரமாட்டோம்னுவாங்க. ஏன் 4 மணி காட்சி ரத்தாச்சு யோசிச்சு பாருங்க. 4 மணி காட்சி 1 மணி காட்சியில் ரத்து பண்ணாங்கல்ல, அப்படி ஒரு சினிமா பார்க்கணும் அவசியமே இல்லை. ஒரு பாயிண்ட், எனக்கு எப்பவுமே 4 மணி காட்சி உடன்பாடு கிடையாது. நள்ளிரவு காட்சிலாம் அப்படி சினிமா பார்க்க வேண்டிய நம்ம ஊர் மட்டும்தான் இந்த சினிமா மோகத்துல சிக்கி சீரழிது. இந்த துறையில தான் நம்ம இருக்கிறோம், ஆனாலும் நியாயம் தான் சொல்லி ஆகணும். அது காட்சி ரத்தானதுக்கு என்ன காரணம் நீங்க அது உங்களுக்கு தெரியும். ஒரு தம்பி அஜித் குமார்னு ஒரு பையன், சின்ன பையன், அந்த குடும்பத்தையும் அவன் தான் காப்பாத்துருவேன். லாரியில ஏறி ஆடி உழுந்து செத்து போயிட்டான். இப்ப அந்த குடும்பம் இருக்கிறதே நிக்குது. இந்த மாதிரி தவறுகள் நடந்துடக்கூடாது, அத்துமீறல் நடந்துடக்கூடாது, தேவையில்லாத ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது. அது ஒட்டுமொத்தமா நடிகரை தான் சேரும். இப்ப அஜித் போய் எங்கேயாவது ஆடுன்னு சொன்னாரா ஏறி, இல்ல விஜய் போய் ஆடுன்னு சொன்னாரா? அவங்க பாவம் படம் எடுத்தாங்க, நடிச்சாங்க, கொடுத்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இந்த பசங்க ஆர்வத்துல போய் வந்து செய்யற விஷயம், ரசிகர்கள் பண்ற விஷயத்தினால ஒட்டுமொத்தம் அந்த நடிகருக்கு தான் சேருது. இப்ப கூட 9 மணி காட்சியிலயோ கொடுத்துருக்காங்க. இந்த சிறப்பு காட்சியை ஒழுங்கா அவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்கன்னா தொடர்ச்சியா மற்ற நடிகர்களுக்கும் மற்ற படங்களுக்கும் வாய்ப்பு இருக்கும். இதுல இவங்க ஏதாவது 7:30 கூட்டி பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமா இந்த காட்சியை ரத்தாயிடும். இப்போ மற்ற மாநிலங்கள்லாம் சிறப்பு காட்சிகள் போடு, இப்போ 4 மணி ஷோ அங்க போட்டுட்டாங்கன்னா இப்போ இங்க வந்து பாதிக்காதா சார்? அது கண்டிப்பா பாதிக்கும். படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அது வந்து இங்க இருக்க ரசிகர்கள் வந்து பாதிக்கும் இல்ல சார்? கண்டிப்பா பாதிக்கும். அதற்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுமா. நமக்குன்னு எல்லா மாநிலத்துக்கும் மாநில கொள்கைகள் ஒண்ணு இருக்கும். மாநில பிரச்சனைகள்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அவங்களுக்கு இருக்கிற பாதுகாப்பு முறைப்பாடுகள்லாம் ஒரு மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடும். அப்ப நீங்க அவங்க என்ன ஆட்சியாளர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ, இப்ப முதல் உத்தரவுல என்ன வந்திருந்ததுன்னா 4 மணி காட்சி கேட்டீங்க, 7 மணி காட்சி கேட்டீங்க, நாங்க 5 காட்சி போட்டுங்கன்னு சொல்லிட்டோம். உங்க பகுதியில நீங்க கலெக்டர் கிட்டயும் மாவட்ட எஸ்பி கிட்டயும் பர்மிஷன் வாங்கிக்கிங்க. ஒருவேளை நீங்க கேட்கிற டைமிங்க்கு அவர்கள் பாதுகாப்பு கொடுக்க முடியும்னு சொன்னா போட்டுக்கலாம் நீங்க. அதனாலதான் நிறைய பேர் என்ன சொன்னா 4 மணி கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது பிற்பாடு தான் நிறைய ஒரு விஷயங்கள் ஓட ஆரம்பிச்ச பிறகு 4 மணியும் கிடையாது, 7 மணியும் கிடையாது, 9 மணி தான் அப்படின்னு. நீங்க சொல்ற பிரச்சனைகள் வரதான் செய்யும். இப்ப நீங்க கேரளாவில் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தனி ஷோ போட்டிருக்காங்க. ஆமா சார். அப்புறம் அங்க 4 மணி போடுறாங்க, 1 மணி போடுறாங்க, ஆந்திராவில் போடுறாங்க. எல்லா ஊர்களையும் போட்டாலும் இப்ப நீங்க அப்படி பார்க்க போனீங்கன்னா நீங்க அப்ராட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா முதல் நாள் ஈவினிங் போட்டுறாங்க. என் நண்பர் அங்க யூஎஸ்ல இருக்காரு, அவர் முதல் நாளே படம் பார்க்க போறாரு. முதல் நாள் 18ஆம் தேதியே படம் பார்த்துடுறாரு. இங்க 19 நமக்கு படம் ரிலீஸ். அப்ப யோசிச்சு பாருங்களேன். அப்ப அவர் வந்து ஜேர்னலிஸ்ட் இத்தனைக்கும்
அவர் யூஎஸ்ல உட்காந்துருக்காரு, இப்ப போய் வேற ஒரு வேலையா போயிருக்காரு. அங்க படம் பார்த்தோன்னா அவரு இங்க பாக்குற அதே ரிவ்யூ அவர் மைண்ட்ல ஓடும்ல. சரியா இருந்தாலும் சரின்னு சொல்லுவாரு, இல்லங்க இது சரியா வராதுன்னா சரியா வராதுன்னு சொல்லுவாரு. அப்ப அதுக்கெல்லாம் பார்த்து படம் ஓடுமானா? அப்படி கிடையாது. உங்க கதை மேல நம்பிக்கை இருந்து உங்க படம் ரசிகனுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா என்ன விமர்சனம் வந்தாலும் ஓடும். விமர்சனத்தை நம்பி ஒரு படம் கிடையாது, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த சிறப்பு காட்சி கொடுத்ததுக்கு காரணமே ஒன்றிய அரசோட அழுத்தம் தான் அப்படின்னு இது சிரிக்கிறது தவிர எனக்கு வழி தெரியல. எனக்கு இதுக்கும் ஒன்றிய அரசுக்கு சம்பந்தமே இல்லைங்க. எல்லாத்துக்கும் ஒன்றிய அரசு, ஒன்றிய அரசுக்கு விஜய்க்கு என்ன சம்பந்தம் இருக்கு? பின்புலத்துல சில பேர்லாம் சொல்ற மாதிரி அவர் வந்து பாஜகவோட கை கோத்திருக்காரு. அவர் பின்னாடி பாத்தீங்களா ஏற்கனவே அந்த வந்து பாத யாத்திரையில ஒரு பாதி யாத்திரையா தப்பா சொல்லிட்டேன் போல இருக்கு. பஸ் யாத்திரை, பாத யாத்திரை, பாதி எது விடணும்னு வச்சுக்கலாம். அந்த யாத்திரை பாதி நின்னு போச்சு. இப்ப அதுல போய் கொடியெல்லாம் காட்டினாங்கல்ல. அப்ப உடனே என்ன சொன்னாங்கன்னா இவங்க எங்க ஆளுங்களே கிடையாதுன்னு புசி ஆனந்த் அறிக்கை விட்டாரு. அப்புறம் பார்த்தா பல்ல காட்டிட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் ஆல்ரெடி நிர்வாகிகளா இருக்காங்க, பல நிகழ்ச்சிகள் பண்ணிருக்காங்கன்னு சோசியல் மீடியா பூரா வந்துருச்சு. உடனே இவங்களுக்கும் அவங்களுக்கும் உறவு இருக்கு, ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல அதான் ஹிடன் அஜெண்டா அவங்க வச்சிருக்காங்க பண்றாங்க. இப்ப சமீபத்தில் ஒரு போஸ்டர் போட்டாங்க. அது என்ன 26ல வந்து இவர் வந்து ஆட்சி அமைக்கிற மாதிரியும், அப்ப மறுபடியும் மோடியே பிரைம் மினிஸ்டரா இருக்கிற மாதிரியும், இவர் பதவியேற்பு வர மாதிரி ஒரு பெரிய பேப்பர் பேர்ல போட்டு பேப்பரே வந்து தலைப்பு செய்தி போட்ட மாதிரி போஸ்ட் பாத்தீங்களா? மதுரைக்காரங்க கொஞ்சம் குசும்காரங்க தான், அந்த வேலையில நல்லா செய்வாங்க ரசிகர்கள். இதுதான் அது மாதிரி தான். சோலோவா நான் வரேன், நான் தனியா வருவேன், நான் ரெடியா இருக்கேன்னு பாட்டுல ஒன்னா விஜய் பாடலாம். அது இயல்புல அவருக்கு எடுபடாது. அதனால அரசியல் என்பது வேறு. திரும்ப சொல்ற முதல் நிலைப்பாட்டிலே வந்துடுறாங்க. அரசியலுக்குள்ள இவர் இன்னும் குழந்தையா கூட இல்லை. இன்னும் இவர் வந்து கத்துக்கிட்டு வளர்ந்து அதுக்கப்புறம் இங்க இருக்கிற பல்வேறு விஷயங்களை பார்த்துக்கிட்டு தான் அவர் அரசியல் அவர் என்ன செய்யறான்னு சொல்ல முடியும். ஏன்னா அந்த ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அந்த ரசிகர்களுக்கு இப்போ கண்ணுல தெரியறது எல்லாமே தளபதி விஜய். விஜய் பேர் சொல்றது இல்ல, தளபதினு சொல்றோம்னு அவரே சொல்லிட்டாரு புசி ஆனந்த். அதனால அவருக்கு கடிவாட்ட குதிரை மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது ஒரே ஒரு விஷயம் தான், அந்த முகத்தை நோக்கி ஓடுறாங்கல்ல. இப்ப அவர் ஏதாவது ஒரு விஷயம் உண்மையை கூட நம்ம சொல்றோம்னு வச்சுங்களேன், கீழே கமெண்ட்ல காதுல ரத்த வர அளவுக்கு கழிவுகளை ஊத்துறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அடிப்படையில நீங்க உங்க குடும்பத்தோட சேர்ந்து இல்ல உங்களுக்கு நெருக்கமானவர்களோட உங்க ஃபேமிலிக்குள்ளேயோ அந்த வார்த்தைகளை பேசுவீங்களா அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் மறந்துடுறாங்க. பொது வழியிலேயே பகிரங்கமா தகாத வார்த்தைகளை கமெண்ட்னு போடுறாங்க. அப்ப இவர்களை எல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்க வேண்டியவர் அவர் வாய் மூடி மௌனமா இருக்கார். நீங்க ரசிகர்களை ஒழுங்குபடுத்தி தொண்டர்களா மாத்துறீங்கல்ல, அந்த பணி பெருசு. அந்த அவங்க இங்க இருந்து மாறுறாங்க. ரசிகர் பார்வை வேற, அரசியல் தொண்டர்களுடைய பார்வை வேற. உதாரணம் சொல்லலாம், எல்லாரும் எம்ஜிஆர் வரலையா, ஜெயலலிதா வரலையா, கலைஞர் வரலையா, நிறைய சொல்லலாம். ஆனால் இவர்கள் எல்லாம் அடிப்படையில நேரா சினிமால இருந்து அப்படியே பஸ் ஏரியோ நான் சொன்ன மாதிரி ட்ரெயின் ஏரியோ எல்லாம் நேரம் இங்க வந்து உட்கார்ந்து இல்ல. அவர்கள் அடிப்படையில கட்சியில் இருந்தாங்க, அரசியலுக்குள்ளேயே இருந்தாங்க. எம்ஜிஆர் வந்து அரசியல்ல கோலோச்சு உள்ளுக்குள்ள எல்லா விஷயங்களும் திராவிட சித்தாந்தங்களை ஊர்ன பிறகுதான் நடிகர் அவர் நடிச்ச எல்லா படங்களையும் அந்த சித்தாந்தத்தை சொல்லுவார். திமுக தொடர்பான கொள்கையில பரப்பார். கொள்கை பரப்பு செயலாளர் இருந்தார் ஒரு காலத்துல. அவர் அதாவது கட்சி பதவியில இல்ல, அவர் பாடல்களை இந்த கொள்கையில பரப்பிட்டு இருப்பார். அவர் கரவெட்டி கட்டினா திமுக கரவெட்டி கட்டுவார். பேசுறதெல்லாம் திராவிடம் பேசுவார், பெரியாரை பத்தி பேசுவார், அண்ணாவை பத்தி பேசுவார். அண்ணாவை புகழாத நாளே கிடையாது. சோ இதெல்லாம் ஊறி அதுக்கப்புறம் அவர் நடிகர் ஒரு அடையாளம் பிளஸ் அரசியல், இந்த ரெண்டுமே இருந்த பிறகுதான் அவர் வந்து தனி கட்சின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வராரு. அப்புறம் தான் ஆளுமையாக மாறுறாரு. ஆனா விஜயகாந்த் அப்படி இல்லையா சார்? வரும்போதே அவருக்கு மக்கள் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கொடுத்தாங்களே சார். விஜயகாந்துடைய நிலைப்பாடு வந்து அப்படி சொல்றதை விட நீங்க விஜயகாந்தை முழுமையா அலசி ஆராய்ந்தீங்கன்னா தெரியும். அவருடைய எல்லா விஜயகாந்தை தான் விஜய் ஃபாலோ பண்றாரு. எல்லா இடங்களையும் அவர் அதை தான் ஃபாலோ பண்றாரு. இப்ப அரசியல வந்து விஜயகாந்த் விட்ட இடத்தை வந்து விஜய் பிடிப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் பிடிக்கிட்டோம்பா, தப்பு இல்லை. நம்ம வந்து இது வந்து அரசியல் ஓப்பன் டு ஆல், யாருன்னா வரலாம். கடல் மாதிரி நீங்க வந்து அதுக்குள்ள நீங்க உங்களுடைய திறமை என்ன, கடலின் ஓரத்துல மீன் பிடிக்கிற ஆட்கள் உண்டு, கடல் ஆழத்துல மீன் பிடிக்கிறவங்க உண்டு, முத்து குளிக்கிறவங்க உண்டு, ரொம்ப டீப் சீக்குள்ள போய் முத்து எடுத்துட்டு வரவங்க உண்டு. எல்லாரும் முத்து எடுக்கிறாங்களா? கிடையாது. எல்லாருக்கும் முத்து கிடைக்குதா? கிடையாது. கடல் ஆழத்துல போய் மீன் பிடிக்கிறவங்க கடல் ஓரத்துல மீன் பிடிக்கிறவங்க கேவலமா பார்க்க முடியுமா? அந்த மாதிரி தான் வந்து நீங்க சொல்ற விஷயம் என்னன்னா, விஜயகாந்துக்கு ஒரு பெரிய எழுச்சி இருந்துச்சு. அவர் வர்றதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணார், அவருக்கு எப்படி அவ்வளவு செல்வாக்கு வந்துச்சு அப்படின்னா, அடிப்படையில் அவருடைய ரசிகர் மன்றங்களுடைய கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. டவுன் டு எர்த் எல்லா வில்லேஜ்லயும் அவருக்கு இருக்கும். இன்னைக்கும் கிராமங்கள்ல அவருடைய அந்த மிகப்பெரிய ஒரு ஆளுமை இருக்குது அவருக்கு. அவர் எப்படி வளர்ந்தாரோ அவர் காலத்திலே அவருடைய வளர்ச்சியும் வீழ்ச்சியும் அவரே பார்த்துட்டாரு. இனிமே அவங்க நினைச்சாலும் எந்திரிக்க முடியாது. காரணம்னா அவங்க அடுத்தடுத்து எடுத்த மூவ், எடுத்து வச்ச ஸ்டெப் வந்து தப்பா வச்சுட்டாங்க. ரொம்ப தெளிவா திராவிட சித்தாந்தத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் வளர்றாரு, கலைஞரும் அந்த வேலையை செய்வாங்க, ஜெயலலிதா அந்த வேலையை செய்வாங்க. நமக்கு எதிராக ஒரு சக்தி வளருதுன்னா உடனே அந்த சக்தியை அரவணைக்க பார்ப்பாங்க, கூப்பிட்டு கைக்குள்ளே வச்சுக்க பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களை வந்து தூக்கி விட்டு காலி பண்ணுவாங்க.
ரெண்டாவது நிலைப்பாடு தான் ஜெயலலிதா வந்து விஜயகாந்துக்கு பண்ணது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் இன்னைக்கு அவர் உடல்நிலை சரியா இருந்ததுன்னா இன்னைக்கு வந்து அதிமுக ஆட்சி திமுக ஆட்சியில இன்னைக்கு என்னைக்கு காணா போயிருக்கும். விஜயகாந்த் தான் இருந்திருப்பாரு, மாற்று கருத்தே இல்லை. ஆனால் விஜய் அந்த இடத்த பிடிப்பாரானா அதுக்கு அவர் நிறைய பயிற்சி எடுக்கணும், நிறைய விஷயம் கத்துக்கணும். நினைச்ச உடனே அங்க வந்து உட்கார்ந்துட முடியாது. அவர் எடுத்த விஷயத்துல பாதி கூட இன்னும் விஜய் தொடவே இல்லை, பல்வேறு விஷயங்கள்ல. ஏன்னா பேச வேண்டிய நேரத்துல எல்லாம் விஜய் மௌனமா இருக்காரு, பேசக்கூடாத நேரத்திலாம் விஜய் பேசுறாரு. அவர் சிக்கலே அதுதான். அது வந்து அவருக்கு எப்போ புரிய வரும்னா அரசியல் களம்னு ஒரு விஷயம் வருது. இப்ப எல்லாம் அந்த சினிமாவெல்லாம் விட்டு ரிட்டையர்மெண்ட் எடுக்கிறாரு, ஒரு 3 வருஷம் இருக்க போறேன்லாம் சொல்றாருல, அந்த காலகட்டத்தில் அவர் நிறைய கத்துப்பாரு. அப்ப அது அவருக்கு புரியும். களம் புரிஞ்சுட்டு களத்துக்குள்ள வந்தாருன்னா அவர் யாரையாவது நம்பி சார்ந்து ஒரு விஷயம் பண்றாருன்னா அவரை கவுத்துருவாங்க. ஆனாலும் இங்க உள்ள சூழ்நிலை சார்ந்துதான் இருக்கணும். ஆனா நீங்க தனித்துவம் சார்ந்து இருந்தாலும் உங்களுக்கு யூனிக்னஸ் வச்சுக்கணும்ல, அது இருந்துச்சுன்னா விஜய்க்கு ஒரு உயர்வு இருக்கும். எடுத்த உடனே உட்கார்ந்துட முடியாது. ஆட்சி அதிகாரத்தில் இவங்க நினைக்கிற மாதிரி போஸ்டர் போட்ட மாதிரி 26ல வந்து ஹரியானால உட்கார்ந்தலாம் கனவு காணலாம், இல்ல சினிமால நான் முதலமைச்சரா நடிக்கலாம், வாய்ப்பு இல்லை அரசியல். ரொம்ப நன்றிகள் சார், எங்களோட இவ்வளவு நேரம் பகிர்ந்தமைக்கு. நன்றி.